இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 435. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 325 948. 5/6/2025 அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 387 017. சரிங்களா? ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம், எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. அடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், சரிங்களா, மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப், கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஏன் இதை நம்ம மீண்டும் சொல்கிறோன்னா, தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப், எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சென்ட் பண்ணுவோங்க. சரிங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுவோம். அதிலேருந்து ஒரு 5 ஜோடி எடுக்கணும். சரிங்களா? 5 பேர்னால் 2Dயில் 5 பேரும் 3Dயில் 5 ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக வரக்கூடிய நம்பர்ஸ். அது இப்போ தெரியும், பல நாள் சொல்லிகிட்டு இருக்கோம், தெரியும் அது எப்படின்றத நம்ம மார்க் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அதனால் அந்த 5 எடுக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சம் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மிஸ்ஸின் நம்பர் வந்ததுலேருந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுப்போம். இதையும் மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் 3D 30 தூக்கலாம். சரிங்களா? அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி வின்னிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 0-17க்கு எப்படி என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், இப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நம்ம பண்ணியிருப்போம். சரிங்களா? 7, சரிங்களா, 0, 1 இந்த மாதிரியான நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொடுத்துருக்கோம். பவரில் வந்திருக்கு ஒரு போர்டு. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே நம்ம அங்கே கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7-0 தாங்க கொடுத்துருப்போம். சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே 7-0 தான் கொடுத்துருப்போம். 0-17க்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியுங்க, 0-6 கொடுத்துருப்போம். அந்த பவரில் போயிருக்கோம். அதை விட வந்து ரொம்ப ஒரு இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-0 சொல்லியிருந்தோம். அது கூட சப்போர்ட்டுக்கு 6 வரும்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நமக்கு 0-17 ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3D நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம 0-27 0-77 பார்த்தீங்கன்னா தெரியும், 0-77 இந்த மாதிரியான நம்பரை தான் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 817. சரிங்களா? 0-17க்கு 817, 0-57, 0-16 புரியுதுங்களா? இந்த மாதிரி இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? 0-16ன்றதை 2 இடத்துல கூட போட்டிருப்போம் நம்ம. ஸோ 0-1 பேர் வருதுன்னு. ஸோ மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 0-17, சரிங்களா, 0-17க்கு நம்ம 0-1 0-7, சரிங்களா, இந்த மாதிரி நம்பர் அதிகப்படியான கணக்கில் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? 1-7 இதெல்லாம் கொடுத்துருந்தோங்க. வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீண்டும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சப்போர்ட், சரிங்களா, உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க. 2 சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம். ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம். அப்புறம் சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 8 3 1 9 ஏ போர்டில், பி போர்டில் 2 8 9 6, சி போர்ட்லேயும் 2 8,
சரிங்களா. 905ன்னு கொடுத்துருக்கோம். மிஸ் நம்பர் வந்தப்புறம் ஒரு நம்பர் அதில் போயிடுச்சுன்னா மீதி 4 நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஏபிபிசிஎஸ்சி அமைச்சிருக்கோம். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8882 80, அதேமாதிரி 00 ஒரு ஃபாலோயிங் நம்பர் 6206ங்க. நேற்று வந்து 06 கொடுத்துருந்தோம். சரிங்களா. 01 வந்தது, இன்றைக்கி 06 மீண்டும் போகிறோம். சரிங்களா. 06 09 மிஷின் நம்பர் வந்தப்பறம் 09க்கு எடுத்துக்கோங்க வரல அப்படின்னா. 39 3044 சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3254ங்க. சரிங்களா. 3254 கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. 54 19 95 65 இந்த மாதிரியான நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வந்துருக்குது. கண்டிப்பாக நம்ம 10ஆம் தேதிக்குள்ளே எப்பயுமே நம்ம ஒரு 2 வின்னிங் எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா. 10ஆம் தேதிக்குள்ளார 2 வின்னிங் எடுத்து கொடுத்துருவோம். 5ஆம் தேதிக்குள்ளார ஒரு வின்னிங் எடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதை எடுத்து கொடுத்துருக்கோம். 715க்கு நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். 4D வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ அதனால் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா. வீடியோ அப்படி போயிட்டு இருக்குதுங்க, கீழே லைக் பண்ணலாம். சும்மா லைக் பண்ணுறதா, நீங்கள் லைக் பண்ணி விருப்பத்தை தெரிவிச்சிங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே வருங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லாவே எடுத்து கொடுப்போம். சரிங்களா. ஏன் அதை நான் சொல்கிறேன்றது பின்னாடி எம்சி கெஸ்ஸிங் குரூப் பற்றி சொல்கிறேங்க. அதேமாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா, மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாதத்தில் சரிங்களா, மாதத்தில் 10லேருந்து 15 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம். சரிங்களா. டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா 2D வின்னிங் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு எம்சி கெஸ்ஸிங் குரூப் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. சரிங்களா. அதுதான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஏன்னா இது நம்ம கொடுக்குற இந்த கெஸ்ஸிங் மிஷின் நம்பரில் வந்துருச்சு. இப்போ 8 மிஷின் நம்பரில் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்றதுக்காக தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். நல்ல ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் அப்படின்னா எல்லா மாதமும் சரிங்களா, எல்லா மந்த்தும் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஓப்பன் ஆகி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த் குரூப்பு நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா. நேத்தியிலேருந்து நம்ம ஜூன் மந்த் குரூப்பில் தான் கொடுக்குறோம். அதை கொஞ்சம் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. விருப்பம் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல் போர்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லா சேனல்லையும் கொடுப்பாங்க. அந்த கெஸ்ஸிங் வந்து மிஷின் நம்பரில் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரையலில் வந்தால் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மிஷின் நம்பர்லேயே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போ வந்து மிஷின் நம்பர் நம்ம வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உண்டான கெஸ்ஸிங் கொடுக்குறதுனால நல்ல சக்ஸஸ் ரேட்டு, நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சொந்தமாக நிறைய குரூப் இருக்கும். அதில் வந்து நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இல்லைனாலும் எந்த ஒரு வீடியோனாலும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும். தெளிவாக புரிஞ்சால் தான் டெய்லியும் 3D தட்டி தூக்க முடியும் எம்சி கெஸ்ஸிங் குரூப் மூலிமா. சரிங்களா. இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஆல் போர்ட் பார்த்துடலாம். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் எதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னு. நான் முந்தா நாள் தான் நான் 4D வின்னிங் கொடுத்துருக்கேன். அவர் கொடுக்கலன்றாரு. அவருக்கு எதாவது கண்ணு தெரியல பழக்குது. சரிங்களா. அவர் கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா 3-5 அதிகப்படியான கணக்கில் நான் 3-5 போகிறேங்க. அதுக்கு சப்போர்ட் வந்து 7ஆம் நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா. 3-5 அதிகப்படியான கணக்கில் எனக்கு இருக்குதுங்க. அதுக்கு சப்போர்ட் வந்து நான் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா. இதில் இந்த 2 நம்பர் என்னோட கணக்குப்படி கண்டிப்பாக வரணும்னு இருக்குது. உங்கள் கணக்கோட வந்துச்சுன்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 7ஆம் நம்பர் ஒருவேளை இதுலேருந்து ஒரு நம்பர் ஒன்று 7ஆம் நம்பர். ஸோ அடுத்து போனால் அது ஏன்றதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வரலாம். ஆக மொத்தம் இந்த 5 நம்பரில் தான் நமக்கு இன்றைக்கி 3D இருக்குது. இப்போ நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து என்ன ஃபார்முலாவில் தான் எடுத்து கொடுப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 280 954 0 654 54 பேர் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. 0 62 602 சரிங்களா. மேலே பார்த்தீங்கன்னா 056 339 ஒரு ஃபாலோயிங் நம்பர் உங்களுக்கு தெரியும். சரிங்க. இதுதான் வந்து டாப் மோஸ்ட்டில் நமக்கு வந்தது ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலாவில். ஸோ அடுத்து வந்தது பார்த்திங்க அப்படின்னா 430 150ங்க. 150 155. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு இன்றைக்கி மிஷின் நம்பரில் இந்த நம்பர் வரல அப்படின்னா, ஏன்னா மிஷின் நம்பர் வந்தப்போ நம்ம சொல்ல முடியாதுன்றதால முன்னாடியே சொல்கிறேன். மிஷின் நம்பர் இந்த நம்பரில் வரல அப்படின்னா இதுவோ வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா. இதுவோ அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா. 50 அல்லது 55
ஒருவேளை இது மிஸ்ஸிங் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா 9977 அப்படின்ற நம்பர் அதிகப்படியான கணக்கில் வரும். அதை நம்ம எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? இந்த நம்பர் வந்தால் இந்த பேட்டர்னில் தான் போகும், இந்த நம்பர் வந்தால் எந்த பேட்டர்னில் போகும் அப்படின்றத நம்ம ஒரு ஃபார்முலா அப்படி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்காக சொல்கிறோம். அதேமாதிரி 84 030ங்க. அந்த 0 ஃபேமிலி சொல்லியிருக்கேன் நான். 31 010 சொல்லியிருக்கோம்ல ஃபாலோவிங் நம்பர், அது மீண்டும் வந்துட்டுருக்கு. அதேமாரி 320 கணக்கில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு ஃபாலோவிங் நம்பர் அது. சரிங்களா? அதேமாரி 130 இதை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 ஃபார்முலா வந்து அதை கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 7-8 ஃபார்முலாவில் எடுப்பாங்க. சரிங்களா? அதை வச்சு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சிங்கிள் போர்டுக்கு 1 இந்த 3D மட்டுமே நம்ம 7 ஃபார்முலா 8 ஃபார்முலாவில் எடுப்போம். அதை தான் சொல்கிறோம். ஸோ அதில் ஒரு 3D பார்த்திங்க அடுத்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா 845 613 153. சரிங்களா? 13 பார்த்திங்கன்னா தெரியும். அதேமாரி 65 66 இது 3ங்க. சரிங்களா? 663. அதேமாரி 308 380 கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. 2 இடத்துல 2 நம்பர் வந்திருக்கு. ரிப்பீட்டட் நம்பர். சரிங்களா? இதுதான் ரிப்பீட்டட் நம்பர். இதை தான் நீங்கள் உங்களை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்க சொல்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன நிறைய இருக்குங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். வீடியோவில் தெரியாமல் இருக்கும், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 62ன்றது ரிப்பீட்டடு, இங்கே இது 2 ரிப்பீட்டடு. ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்றோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஒரு 1:30 மணிக்கு ஷேர் பண்ணி விட்றோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 20 542 760 அப்புறம் 7 404ங்க. கொஞ்சம் வச்சுக்கோங்க, கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபாலோவிங் நம்பர் 492. அதேமாரி 630 501ங்க. சரிங்களா? 501 870. அதேமாரி 84 09 அதாவது 8 409 828. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டில் இன்னொரு நம்பர் இருக்குது அப்படின்றப்ப இதையும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க, ஒரு 4D நம்பரில். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. இப்போ பகலில் வீடியோ போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டலாம், நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம சேனலை பார்க்குறவங்க, நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு, மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் சொல்கிறாங்க, வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இல்லைனா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பை முறையாக பயன்படுத்துங்க. டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.